அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முருகப்பெருமானின் அருளால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. முருகனின் அருள் கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த காலத்தில் பிற்பகுதியில் எதிலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பணவரவை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு போக்கு காணப்படுகிறது. செலவுகளும் அனாவசியமான செலவுகளாக இருக்குது. சிலருக்கு வெளியூர் பயணம், அதனால் ஆதாயம் ஏற்படலாம். திருமண தொடர்பான முயற்சிகளில் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவதுடன் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பதட்டம் வேண்டாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளில் பண வரவு, பண உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் ராசிநாதன் சந்திரனுடைய சந்தாரம் அனுகூலமாக இருக்குது என்பதால் எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மை தரும். தொழில் வியாபார தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமை பளிச்சிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது. அக்கம் பக்கத்தாருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. கலைத்துறையில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அரசியல் துறையில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் தரும். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மக்களின் ஆதரவை பெறுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல சரளமான ஒரு நிலை அமையும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். சிலருக்கு வாய்ப்புகள் வந்து குவிவதால் பொருளாதார நிலையும் குவிஞ்சிருக்கு. வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். பண விஷயத்தில் மட்டுமே பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன் ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். மன நிம்மதி குறையும். எதிர்பார்த்த வீண் பிரச்சனைகளிலும் மன குழப்பங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது. குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான நன்மைகளும் ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் திளைப்பீங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறலாம். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே எப்படிப்பட்டாவது வெற்றி அடைவீங்க. சிலருக்கு தங்களுடைய மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைஞ்சிருக்கு. உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். எழுத்தாளர்களுடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே உங்களுக்கு பகைவராகாங்க. சுற்றுப்பட்ட நிலையில் உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிகாரிகளுடன் உங்களுக்கு வாக்குறுதி செய்தால் அபதாரம் கட்ட நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடையலாம். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும்.
மனதுக்கு பிரியமான மங்கையுடன் உங்களுக்கு பழக்கம் ஏற்படலாம். இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேணும். அரசு பணியாளர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காண்பாங்க. உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமைக்குள்ளாதிருப்பது நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் முன்னேற்றத்தை அனுபவிப்பாங்க. உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக அதிக பணம் நீங்கள் செலவழிவீங்க. உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக நன்றாக இருக்குது. மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை இணக்கமாக இருக்குது. வணிக பயணங்கள் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாகும். ஆன்மீக நடவடிக்கைகளில் நீங்கள் பங்கேற்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை மற்றும் பொறுப்புகள் வணிகம் போன்ற வேலைகளில் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. அவர்களிடமிருந்து அனைத்துமே சாத்தியமான ஒரு ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருக்குது. இந்த தைப்பூசம் அன்று காலையில் நீங்கள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து விரதத்தை முடிக்கலாம். முருகப்பெருமானின் பாடல்களை பாடுவது, முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார சொல்லி வழிபடுவது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வாருங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி மனமுருகி முருகனை வழிபடலாம். இந்த ஆண்டு இந்த போல் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளே தைப்பூச ஒரு நாளாக கொண்டாடப்படுது. நன்மை தீமை கலந்த ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. புராணங்களின்படி முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக கருதப்படுறார். சூரபத்மனை இங்கு வதம் செய்வதற்காகவே அன்னை பார்வதி தேவிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினமாக தைப்பூச நாள் குறிப்பிடப்படுது. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுது. இது பிரம்ம ஞானத்தின் அடையாளமாக சொல்லப்படுது. உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்குமே நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் மற்றும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்ததாக சொல்லப்படுது. இதனால் தைப்பூச நாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமான பக்தியுடன் வழிபட்டார். கெட்ட கருமாக்கள் அனைத்துமே அழிந்து வாழ்க்கையே மாற்றும், நன்மைகள் அதிகரிக்கும் என சொல்லப்படுது. தை மாதத்தில் தைப்பூசத்தில் முருகனின் அருள் பெற வேண்டும் என்பதற்காக சிலர் 48 நாட்கள், சிலர் 1 மாதம் விரதம் இருப்பது உண்டு. முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று மட்டுமே விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க. தைப்பூசம் அன்று காவடி எடுத்து பால் குடம் சுமந்து அழகு குத்தி பாத யாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் நிச்சயம் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு விரதமாக இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் இது போல செய்து வருவதன் மூலம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.